தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 3. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்று தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இயேசுவின் பாடுகளை தியானித்து சிலுவை பாதையின் வழியாக அவருடைய பாடுகளினூடே நடந்து நமக்காய் பாடுபட்ட இயேசுவின் பாடுகளிலே நம் உள்ளத்தை உருக்கி அவரை நோக்கி நம் இதயத்தை திருப்புகின்ற ஒப்பற்ற நாளாய் இந்த நாளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த நாள் முழுதும் இயேசுவின் அன்பை தியானிப்போம். இயேசுவினுடைய அளவிட முடியாத அன்பை தியானித்து அவரை நோக்கி நம் உள்ளத்தை திருப்புவோம். ஆண்டவருடைய அன்பை சுவைக்க நம் இதயத்தை திறந்திடுவோம். அந்த அன்பை சுவைப்பதற்கு ஒரு வழியாகத்தான் இன்றைய வார்த்தையின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டுகின்றார். நோன்பை பற்றி பேசுகின்றார். நோன்பு என்றால் என்ன? நம்மை ஒடுக்கிக் கொள்வது, கட்டுப்படுத்திக் கொள்வது, தடுத்துக் கொள்வது என்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நோன்பை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது இது இறை அச்சத்தை வளர்க்கக்கூடியதாகவும் சுய கட்டுப்பாட்டை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மனித வாழ்விலே அமைந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். இது எப்பொழுதுமே மதத்தோடு ஒன்றிணைந்து செல்வதாக இருக்கும். எல்லா மதங்களும் நோன்பை பற்றி, உபவாசத்தை பற்றி பேசுகின்றன. அதன் வழியாக தன்னை ஒடுக்கி, தன்னை ஒருத்து, ஆண்டவரை நினைத்து இறைவனை நோக்கி திரும்பி வருகின்ற ஒரு ஒப்பற்ற வழியாக இந்த நோன்பு அனுசரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நோன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது இதோ உடல் சார்ந்த நோன்பு மட்டும் அல்ல. ஏனெனில் ஒரு சில சமயங்களில் நோன்பு இருப்பது உடலுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கின்றது. எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, நம் நோன்பு இருக்கின்ற பொழுது நம் உடலில் இருக்கின்ற நச்சுக்கள் அனைத்தும் அகற்றப்படுகின்றன. அதோடு கூட பெருங்குடல், கல்லீரல், சிறுநீரகம் போன்றவை சுத்திகரிக்கப்படுகின்றன, சுத்தப்படுத்தப்படுகின்றன. ஆகவே உடலும் புது வலிமையை, புத்துணர்வை பெற்றுக் கொள்கின்றது. நோன்பு பயன்படக்கூடியதாக இருக்க. எனவேதான் சொல்லுவார்கள், வாரத்திற்கு ஒரு நாள் நோன்பு இருந்து உடலையும் மனதையும் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். இப்படி இது உடல் சார்ந்த தேவைக்கு மட்டுமல்ல, மாறாக ஆன்ம தேவைக்கும் இந்த நோன்பு பயன்படுகின்றது. ஏனெனில் இந்த உணவை குறைப்பது, மற்ற நோன்புகளை அனுசரிப்பதன் வழியாக நாம் கடவுளை நோக்கி திரும்பி பார்த்து கடவுளுடைய அன்பிற்கு எதிராக செய்த குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை கேட்டு இறை இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு பயன்படுகின்ற ஒரு கருவியாகவும் இருக்கின்றது. விருத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நோன்பு எதற்கெல்லாம் இருந்தது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தன் தேவைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நோன்பை இருந்தார்கள். தன்னுடைய ஜெபம், மன்றாட்டு கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக நோன்பு இருந்தார்கள். பாவ கழுவாய்க்காக நோன்பிருந்து ஜெபித்தார்கள். தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மனம் மாற்றத்தை நோக்கி பயணித்தவர்கள் நோன்பிருந்து ஜெபித்தார்கள். எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நோன்பிருந்து ஜெபித்தார்கள். இப்படி பல்வேறு காரணங்களுக்காக நோன்பிருந்து ஜெபித்தாலும் நோன்பினுடைய மைய பொருள் என்னவென்றால், ஆண்டவர் விட்டு விலகிச் சென்ற நினைத்து பார்த்து ஆண்டவரை நோக்கி மீண்டும் திரும்பி வருவதற்காக இந்த நோன்பு இருக்கிறது. எனவேதான் யோவேல் சொல்வார், நோன்புக்காக நாள் குறியுங்கள், மக்களை ஒன்று கூட்டுங்கள் என்று சொல்லுவார். உண்ணா நோன்பு இருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுப்பார். இதனால் அர்த்தம் என்ன? நாம் நம் பாவங்களுக்காக மனம் வருந்த வேண்டும், மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொல்லி. நோன்பு கட்டாயமா? திருச்சபையின் கட்டளையில் நாம் படிக்கின்றோம், சுத்தபோச நாட்கள் சுத்தபோசனமும் ஒரு சில நாட்கள் ஒரு சில அனுசரிப்பாய் என்று சொல்லி. அப்படின்றால் அதற்கான வயது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய 14 வயதிலிருக்கு அதுக்கு மேல் இருக்கின்றவர்கள் எல்லாம் சுத்த போசனம் அனுசரிக்க, அதாவது மாமிசத்தை தவிர்க்க வேண்டும். ஒரு சந்தி என்பது ஏறக்குறைய 16 வயதிலிருந்து 58 வயது வரைக்கும் இருக்கின்றவர்கள் இந்த ஒரு சந்தி, அதாவது நோன்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இது இந்த வயது வரம்பு இருக்கின்ற பொழுது எப்போது நோன்பு இருக்க வேண்டும்? திருச்சபையின் கட்டளைப்படி விபூதி புதன் என்றும் பெரிய வள்ளி என்றும் கண்டிப்பாய் எல்லோரும் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும், நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பொதுவாக சொல்வார்கள் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும்
அல்லது ஒரு சில 40 நாட்கள் நோன்பு இருப்பார்கள். இது அவர்களுடைய மனப்பாங்கையும் அவருடைய வாழ்வின் விசுவாச உந்துதலையும் அடிப்படையாக கொண்டது. ஆனால் பிரியவில்லை என்றும் விபூதி புதன் என்றும் கண்டிப்பாக சுத்தபோசனமும் ஒரு சந்தியும் அனுசரிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இந்த நோன்பு ஏதோ உணவை தவிர்ப்பது மட்டும் நோன்பு அல்ல, மாறாக பல்வேறு வகையான நோன்புகளை நாம் கொண்டாட முடியும், அனுசரிக்க முடியும். ஒன்றாவது உண்ணா நோன்பு என்று சொல்லுகின்ற பொழுது உணவை குறைப்பது, மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது மற்றும் நமக்கு விருப்பமான பொருட்களை தவிர்ப்பது, இதெல்லாம் உண்ணா நோன்பு, உணவை சார்ந்த நோன்புகளாக இருக்கின்றன. இரண்டாவதாக ஊடக நோன்பு. நம் கைகளில் இருக்கின்ற அலைபேசியோ நம் வீட்டில் இருக்கின்ற தொலைக்காட்சி பெட்டியோ இல்ல மற்ற ஊடகங்களையோ அதிகமாக பயன்படுத்தி நம் ஆன்மாவை கெடுத்துக் கொள்ளாமல், நம் ஆன்மாவை சிதைத்து விடாமல் அதற்கென நேரம் ஒதுக்குவதை குறைத்துக் கொண்டு ஆண்டவனுக்காக இறை வார்த்தை படிப்பதிலும், கல்வாரி விலையில் பங்கெடுப்பதிலும், சிலுவை பாதை செய்வதிலும், ஜெபமாலை செய்வதிலும், ஆண்டோடைய பாத்தில் அமர்ந்து தனிப்பட்ட முறையில் ஜெபிப்பதிலும், இப்படி ஊடக நோன்பை எடுத்துக்கொண்டு நம் நற்காரியங்களிலே பங்கெடுக்க முடியும். அடுத்ததாக பேசா நோன்பு. பெரும்பான்மையான சமயங்களிலே நம் நாவினால் பிறரை அவதூறாக பேசுகிறோம், குறை கூறுகின்றோம், பிறரை பற்றி தவறாக பேசுகின்றோம், சண்டை மூட்டுபவர்களாக இருக்கின்றோம், பிரச்சனை ஏற்படுத்துபவர்களாக இருக்கின்றோம், எப்பொழுதும் பிறனும் இருக்கின்ற குறைபாடுகளை மட்டும் சொல்லி காட்டுபவர்களாக இருக்கின்றோம். இப்படி நம் நாவினால் செய்கின்ற பாவங்களை தவிர்ப்பதற்காக நாவுதாவது பேசாத நோன்பு. 1 மணி நேரம் நான் அமைதியாக இருப்பேன், இந்த நேரங்களிலே நான் அமைதியாக இருந்து மனவழி ஜெபத்தின் வழியாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவேன் என்று சொல்லி நாம் ஜெபிப்பதெல்லாமே ஒரு வகையான நோன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. அடுத்து பிறரை துன்புறுத்தாமல் இருப்பது ஒரு வகையான நோன்பு. ஒருவேளை நம்முடைய சொல்லும் செயலும் பிறரை வேதனைப்படுத்தக்கூடியதாக, பிறரை காயப்படுத்தக்கூடியதாக, பிறரை அவமானப்படுத்தக்கூடியதாக, பிறரை எள்ளி நகையாடக்கூடியதாக இருந்தது என்றால் நம் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு பிறரை அன்பு செய்கின்ற, பிறரை மன்னிக்கின்ற, பிறருக்கு உதவி செய்கின்ற, பிறரை தேற்றுகின்ற இந்த பணியை செய்கின்ற பொழுதும் நாம் நோன்பிலே பங்கெடுப்பவர்களாக இருக்கின்றோம். இப்படி பல்வேறுபட்ட நோன்புகள் இருக்கின்ற பொழுது இந்த நோன்பு நாம் விரும்புவதை போல இருக்கக்கூடாது, மாறாக கடவுள் விரும்புவதை போல இருக்க வேண்டும். அப்படி என்றால் கடவுள் விரும்புகிற நோன்பு என்ன, அதை பற்றி தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. உடலை ஒருத்திக் கொள்வதும் நாணலை போல தன்னை தாழ்த்திக் கொள்வதும் நோன்பு அல்ல. பிறர் பார்க்கிறேன் என்று சொல்லி நோன்பை வெளிப்படுத்தி காட்டுவது நோன்பு அல்ல, மாறாக கடவுள் விரும்ப நோன்கின்ற இரக்க செயல்களிலே வெளிப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 25:31 இருக்கிற வசனங்களிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. பசியாய் இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுப்பது, தாகமாய் இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, தேவையில் இருப்பவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது, ஆடையின்றி இருப்பவர்களுக்கு ஆடை கொடுத்து உதவுவது, தனிமையிலே வேதனையில் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நம்முடைய உடனிருப்பின் வழியாக அவர்களுடைய தனிமையை, அவருடைய வேதனையை போக்க முற்படுவது, இப்படி இரக்கச் செயல்களின் வழியாக, உதவுவதன் வழியாக நீ உன்னையே ஒடுக்கிக் கொள்ளுகின்ற பொழுது அதுதான் கடவுள் விரும்புகின்ற நோன்பாக இருக்கின்றது. இத்தகைய நோன்பை நான் மேற்கொள்ளுகின்ற பொழுது நான் முன்னால் சொன்ன உணவை தவிர்த்தலும் அல்லது ஊடகத்தை தவிர்த்தலும் அல்லது பேச்சை தவிர்த்தலும் இதெல்லாத விட மேலான ஆசீரை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது உன்னுடைய ஒளி இருளில் ஒளிரக்கூடியதாக இருக்கும். நீ மாட்சிமையோடு ஒளிரக்கூடியவனாக நீ மென்மையான வாழ்வை கண்டுகொள்ளுவாய் என்று சொல்லி இறைவாக்கின வழியாக இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஆகவே அன்பு சொந்தங்களே, எல்லோரும் நோன்பு இருக்கின்றார்கள், ஆகவே நானும் நோன்பு இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. மாறாக உண்மையாகவே ஆண்டவரை விட்டு விலகி சென்றிருக்கின்றேன், ஆண்டவருடைய அருளை இழந்திருக்கின்றதை உணர்ந்து கொண்டு ஆண்டவர் நோக்கி பார்த்ததிலே நோன்பு இருக்க வேண்டும். இப்படி நான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு காரணமாக இருப்பது என்ன? நான் அயலாரை அன்பு செய்யாதது, அயலாரை நேசிக்காதது, அயலாரை வெறுத்து வாழ்ந்த சூழ்நிலைகள், இந்த நிலைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நோக்கி வருகின்ற பொழுது என் நோன்பு உண்மையிலேயே உண்மையுள்ளதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக மாறும். ஆகவே அன்பு சொந்தங்களே, நோன்பு நம் உடலை சுத்திகரிக்கட்டும், நோன்பு நம்முடைய ஆன்மா உள்ளத்தையும் சுத்தப்படுத்தட்டும், நோன்பு நம்மை அயலாரோடு இணைத்து இறை நோக்கி பார்க்க நமக்கு துணை புரியட்டும். அதன் வழியாக இறை அருளை நாமும் பெறுவோம், நம்மோடு இணைந்து பிறருக்கும் இறையர்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாட்களாய் இந்த நாட்களை அமைத்துக் கொள்வோம். உண்மையிலேயே தவக்காலம் அருளின் காலமாய், இரக்கத்தின் காலமாய் மாற்றப்படுவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.